சேலத்தில் மனைவி மற்றும் மகன்களுடன் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ரூபாய் 5 கோடி கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக முதல் கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவர் பாலமுருகன் மனைவியும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான சுமதி 2 மகன்களுடன் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கன்னியப்பன். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, சென்னை திருமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட 17வது குறுக்கு தெருவில் வசித்து வருபவர் பாலமுருகன், அவருடைய மனைவி சுமதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறாங்க. இவருடைய 2 மகன்களோடு நேற்று நள்ளிரவு 4 பேரும் ஒரே நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இன்று காலை 8 மணிக்கு பிறகு வீட்டின் கதவு திறக்கப்படாததால் அக்கம் பக்கத்தினர் கதவை திறக்க முயற்சி செய்தும் வீடு கதவு திறக்கப்படவில்லை. உடனடியாக திருமங்கலம் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த உதவி ஆணையர் பிரம்மானந்தம் மற்றும் ஆய்வாளர்கள் தற்போது 4 பேரின் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த 2 மாதங்களாகவே மருத்துவர் பாலமுருகன் மனைவி சுமதி இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் குடும்பத்தார் அனைவருமே கடும் மன உளைச்சல் இருந்ததாகவும் இந்த கடனை எப்படி தீர்ப்பது என்பது குறித்து இருவருக்கும் ஏற்கனவே குடும்பத்தில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பாலமுருகன் நேற்று இரவு ஒரே நேரத்தில் 4 பேரும் தற்கொலை செய்து கொண்டு விழுந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவருடைய உறவினர்களின் செல்போன் அழைப்புகள் மற்றும் அக்கம் பக்கத்தாரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகு எதற்காக இவர் இறந்தார்கள், யாருக்கிடம் கடன் பெற்றார்கள், ஏதேனும் மிரட்டல்கள் இருந்ததா அல்லது கண்டுவட்டி தொல்லை ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து முழு விசாரணையில் உண்மைகள் தெரிய வரும் என காவல் உதவி ஆணையர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 4 பேரின் உடல்களும் போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பியதற்காக ஏற்பாடுகளை செய்து வராங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கன்னியப்பன்.